Hi friends, Assalamualaikum and welcome back to my channel. I am Sumaya from Sumi's Home Chef. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர்பான லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி ரெசிபி தாங்க. நீங்க நைட் செஞ்சதுல காலையில ரெண்டு மிச்சம் வந்தாலும் அதை வீணாக்காம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. ரொம்பவே வித்தியாசமான ரெசிபி. இதுக்கு நீங்க ஒரு கடாயில 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பூண்டை, அதாவது 10லேருந்து 12 பூண்டு வேணும். அதை லைட்டாக க்ரஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இந்த ஆயிலில் சேர்த்து கோல்டன் கலரில் வரது வரைக்கும் நம்ம ஆயிலில் வதக்கி எடுக்க போகிறோம். இப்போ கார்லிக் நல்லா வதங்கி வந்துட்டு இருக்குது. ஸோ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் நம்ம ஆயிலில் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு 3 பழுத்த பெரிய தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் சேர்க்குறோம். இப்போ தக்காளியில் நல்லா தக்காளி நல்லா சாஃப்டாக மசிஞ்சு வர்றதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அண்ட் நாம் சேர்த்துருக்க இந்த தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து அதில் இருக்க ஆயிலெல்லாம் ரிலீஸ் ஆகிறது மாதிரி வேக வைக்கணும். ஸோ அதுக்காக நம்ம இதை லோ ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சைடில் ஆயிலெலாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகி வந்திருக்குது. அண்ட் தக்காளியும் நல்லாவே மசிஞ்சு வந்திருக்குது. ஸோ இப்போ நாம் கரண்டியால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக அதை வதக்குனதும் நம்ம அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1.5 டீஸ்பூன் வரைக்கும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவும் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இந்த தண்ணியை நல்லா கொதி வர விட போகிறோம். ஸோ தண்ணி நல்லா கொதி வந்ததும் மீதமாக 2 சப்பாத்தியை சின்ன சின்ன துண்டுகளாக அதில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்க போகிறோம். அண்ட் இதே மாதிரி உங்ககிட்ட 4 சப்பாத்தி இருந்தாலும் செஞ்சுக்கலாம். ஏன் 1 சப்பாத்தி மட்டும் இருந்தால் கூட இதை நீங்கள் சூப்பராக செஞ்சுக்கலாங்க. இப்போ நாம் சின்ன சின்னதாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் அந்த சப்பாத்தி நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சூப்பரான சாஸ் ஃப்ளேவரில் இந்த சப்பாத்தி வேக வச்சு எடுத்தது மாதிரி இருக்கும். இது ஒரு அருமையான சாஃப்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அண்ட் டேஸ்ட்டும் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பார்த்துட்டு மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த தண்ணியை கம்ப்ளீட்டாக அந்த சப்பாத்தி அப்சர்வ் பண்ணி சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதில் ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையை தூவி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதாங்க. இந்த சப்பாத்தியை நீங்கள் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் தட்டில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே காலி ஆகிரும். ரொம்பவே அருமையான அண்ட் ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நம்ம லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி வச்சு அருமையாக செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ இதை நான் சர்விங் பவுலில் எடுத்து மாற்றிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1 சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, 2 சப்பாத்தியாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு மேலே மிச்சம் வந்தாலும் சரி, இந்த மாதிரி சூப்பர்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உடனே தயார் பண்ணிடலாம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா வீடியோக்கு மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.